லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு உள்ளிட்டவை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பையா வரங்க பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கிய வழக்குகள் குறித்து இப்போ பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ளக்குறிச்சி 67 பேர் பலியானது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் IS என்பதுரை மற்றும் பாமகவை சேர்ந்த K பாலு மற்றும் பாஜகவை சேர்ந்த ஏற்காடு மோகன்தாஸ் ஆகியோர் தொடர்ந்த மற்றும் முன்னாள் MLA டாக்டர் ஸ்ரீதரன் ஆகியோர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருவதால் இன்று உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதுவும் பொறுப்பு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்காகும். செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் நேற்று முன்தினம் அவர் ஆஜராகி வங்கி ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொண்டார். இதனிடையே அவர் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் மேலும் சில ஆவணங்களை கேட்டு தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மீண்டும் அந்த மனுக்கள், அவர் தாக்கல் செய்த கூடுதல் மனுக்கள் அனைத்தும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு இன்று விசாரணைக்கு வரவிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு முக்கிய வழக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்பான வழக்காகவும். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது கரூரில் 100 கோடிக்கு அதிகமான சொத்துக்களை மோசடி செய்துவிட்டதாக பிரகாஷ் என்பவர் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மதுரை கரூர் நீதிமன்றத்தில் அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் இந்த மனு நீதிபதி ஜெயசந்திரன் முன்பு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது அந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அவர் கேரளாவில் பதுங்கியிருந்ததாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் நீதிபதி ஜெயசந்திரன் முன்பு விசாரணைக்கு வருகிறது. அப்போது இந்த மனு அவர் கைது செய்யப்பட்டு விட்டதால் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்படாமல் தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. எனவே அந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.